கன்னியாகுமரி வரை வருவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார்கள். இந்த விருதுநகர் மாவட்டம் தான் இந்த சிவகாசி மண்ணிலே அப்பொழுது நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். இதை எதிர்த்திய பவுண்டேஷனும் இன்றைக்கு சிவகாசி மண்ணிலே முளைத்து தலைத்து இன்றைக்கு உலகம் முழுவதும் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் விருதுநகர் மாவட்டமும் இன்றைக்கு உலகத்தில் மதிக்கப்படக்கூடிய தியாகிகளுடைய மண்ணாக புறமிகு சிறப்பு மிகு மாவட்டமாக இருக்கிறது சொன்னால் இன்றைக்கு குறிப்பாக 10ஆம் நிலை 12ஆம் நிலை 11ஆம் நிலை மாணவ மாணவியருடைய தேர்ச்சி விகிதத்தை பாருங்கள். அதில் விருதுநகர் மாவட்டம் என்பது கர்வர்கள் பெருந்தலைவர் வாழ்க்கையில் எந்த கொள்கையை கல்விக்காக முன்னெடுத்தாரோ இன்றைக்கு முதன்மையாக மதிப்பெண் பெறுவதிலே முதன்மையாக விருதுநகர் மாவட்டம் தொடர்ந்து சரித்திரத்தில் பதிவு செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே எபிஜிஎஸ் பவுண்டேஷனுடைய சரித்திரம் சிவகாசி மண்ணிலே உலக அளவிலே தொடர்ந்து பயணிப்பீர்கள். நிச்சயம் என்னை அறியாமலே என்னை கேட்காமலே மதிப்புமிகு சகோதரி சஜினி பிரபா அவர்கள் மேலிடத்திலே கேட்டு எனக்கு பரிந்துரை செய்து முக்கிய பொறுப்பை நீங்கள் வழங்கி இருக்கிறீர்கள். நிச்சயமாக இந்த ஜனவரியில் இருந்து இதுவரை எங்களுக்கும் தங்களுக்கும் புரிதல் இல்லாத ஒரு நிலை இருந்தது. இன்றைக்கு பொதுவான இடத்திலே வருகை தந்திருக்கின்ற சான்றோர்கள் மத்தியில் நான் புரிந்து கொண்டேன், தெளிவு அடைந்து கொண்டேன். நிச்சயம் மனநெருடல் வருகின்ற அந்த நிலை ஏற்படாது. நிச்சயமாக என்னால் முயன்ற பணிகளை தொடர்ந்து இந்த எபிஜே பவுண்டேஷனுக்கு நான் சார்ந்திருக்கின்ற நண்பர்களிடத்தில் தகுந்த கருத்துக்களை எடுத்து சென்று நீங்கள் என்ன கனவுகளுடைய லட்சியத்தில் தொடராக அயராது பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றீர்களோ இந்த விதை நிச்சயமாக வித்தின்றி யாது விளைவிருந்தோ செத்தன்றி யாங்களோடு செப்பாய் பராமரவு என்று அந்த தாய்மானவர் கூட்டுக்கு இணங்க நிச்சயமாக சொல்கின்றேன். தாய்ப்பொழியின் மீது ஆணையாக சொல்கின்றேன். நிச்சயம் நமது இயக்கம் நிச்சயமாக ஆழ்வோன்று தலைத்து ஆலமரம் போல் அடையாள ஆலமரம் போல் பல வரலாறுகளை படைத்திட நிலையை இங்க வருகின்ற நபர்களும் புரிந்துள்ளவர்கள் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்ற அந்த இடமும் பொருள் உதவியும் சேவைக்கான செம்மல்கள் தொடர்ந்து நம்ம இடத்திலே வருகிறது. சிறப்புமிக்க இயக்கமாக, சிறப்புமிக்க சங்கமாக, சிறப்புமிக்க அறக்கட்டளையாக உலகத்திலே முதன்மையாக செய்தியாக சென்று கொண்டிருக்கின்ற அதே தொடர் நிலை நிச்சயம் நடந்திடும். நான் இந்த நேரத்தில் உங்களை வாழ்த்தி மகிழ்கின்றேன். அது மாத்திரமல்ல, நான் ஜம்மு காஷ்மீர் பகல் நடந்திருக்கின்ற அந்த நிலையை உள்வாங்கி விரைவில் அதற்கான அந்த பகல்காம் பகுதிக்கு சென்று தீவிரவாதம் இல்லாத இந்தியா, நக்சல் இல்லாத இந்தியா, விளிமின் எளிமின் என்ற சுவாமி விவேகானந்தருடைய எடுத்துக்காட்டுக்கு இணங்க விரைவில் பயணிக்க போகின்றேன். அது எபிஜே சார்பாகவும் தமிழ்நாடு வேளாண் உப்பு சத்தியாகிரக இயக்க சார்பாகவும் என்னை சார்ந்து இருக்கின்ற நல்ல இயக்கங்கள் சார்பாக உங்களுடைய சான்றுகளுடன் வெற்றி சான்றுகளுடன் நான் செல்கின்ற பொழுது இந்த எபிஜே பவுண்டேஷனுடைய கன்னியாகுமரி காஷ்மீரில் செல்கின்ற அந்த 3500 கிலோமீட்டர் பயணிக்கின்ற பொழுது நமக்கான அந்த துண்டு பிரசுகளை விவரமாக நீங்கள் வழங்குங்கள். நிச்சயமாக இந்த பகல்காம் சென்ற பிறகு அங்கிருந்து உங்களுக்கு தேவையான அநேக நண்பர்களை சந்திக்கின்ற பொழுது நாம் எடுத்திருக்கின்ற இந்த முயற்சி மாபெரும் என்னுடைய சுற்றுப்பயணத்தில் அந்த தீவிரவாதம் இல்லாத தேசபக்தி பயணத்தில் நமக்கான கூடுதலான நண்பர்கள் கிடைப்பார்கள். உங்களுக்கு உதவி கிடைக்கும். அந்த உதவி அடியில் இந்த கொள்கை பரப்பு என்ற அந்த டெஸ்டினேஷன் கொண்ட அர்த்தத்தை நான் இந்த பயணத்தில் பூர்த்தி செய்து உங்களுக்கு வெற்றிக்குரிய நல்ல செய்திகளையும் பொருளாதார உதவிகளையும் பெரிய ஆளுமை மிக்க சகோதர சகோதரிகளையும் நம்மிடம் கொண்டு வருவதற்கான ஒரு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வேன் என்று சொல்லி இந்த வாய்ப்பு கொடுத்த வேலைக்கு நன்றி கூறி என்னுடைய சிறிய கருத்தை பதிவு செய்து அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். ஜெயகேஷ் வந்தே பாதர். நன்றி நன்றி. உங்களுக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம ஐயா பாத்தீங்கன்னா சிறந்த பேச்சாளர் என்ற சொற்பொழிவாளர் உங்களுக்கு அவர் எப்படி சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா நான் பாத்தீங்கன்னா பிரபால் ஒரு இஸ்லாமியன். உங்களுக்கு பாத்தீங்கன்னா லட்சுமி பாபா மேடம் பாத்தீங்கன்னா பிரபால் பாத்தீங்கன்னா ஒரு ஹிந்து. நம்ம ரோஸ் மேடம் பாத்தீங்கன்னா பிரபால் பாத்தீங்கன்னா ஒரு கிறிஸ்டியன். இந்த இடத்தோட வெற்றியே என்ன அப்படின்னா
மும்மதமும் வந்து பாத்தீங்கன்னா ஒருங்கிணைச்சு உங்களுக்கு நல்ல விஷயங்களை ஆல்ரெடி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு இன்னும் அதிகமான மக்களுக்கு கொண்டு போறதுக்கு என்னென்ன வழிமுறைகளை நம்ம உருவாக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் தான் நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு இப்ப ஐயா சொன்னாங்க, உங்களுக்கு ஏற்கனவே ஒரு நடைப்பயணம் அண்ட் சைக்கிள் பயணம் இதுல அவரை அழிச்சுக்கிறதுக்கு யாருமே கிடையாது. உங்களுக்கு சர்வசாதாரணமா வந்து பாத்தீங்கன்னா காசு தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா பயணம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு இது என்னன்னா ஐயாட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல ஒரு சின்ன சின்ன வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் வச்சுக்கிறவங்களுக்கு உலகம் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரவாதத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஜாதி மதம் இனம் மொழி எதுவுமே கிடையாது. உங்களுக்கு அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மக்களை வந்து பாத்தீங்கன்னா வறுமையை வந்து அவங்களுக்கு ஏத்த மாதிரி வந்து உபயோகப்படுத்தி மூல செலவு பண்ணி உங்களுக்கு அவங்களுக்கு ஏத்த காரியத்தை வந்து பாத்தீங்கன்னா முடிச்சுட்டு போய்கிட்டே இருக்காங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க யோசிக்கிற ஒரே தீர்வு என்ன அப்படின்னா தனிநபர் பொருளாதாரம். அவங்கவுங்க உழைச்சு அவங்கவுங்க வாழ்க்கையை சந்தோஷமா காட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க எந்த விதமான தீய எண்ணத்துக்கும் தீய செயல்களுக்கும் போக மாட்டாங்க அப்படிங்கறத நாங்க நம்புறோம். உங்களுக்கு இந்த டைத்துல வந்து ஐயா வந்து பாத்தீங்கன்னா இங்க கூட வந்து பாத்தீங்கன்னா துணையா இருந்து உங்களுக்கு நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா நீங்க போற சைக்கிள் பயணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா சிறந்த பயணம், அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனா இவ்வளவு வருஷம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வயசு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 58 அவங்களுக்கு 55 வயதுல இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வந்து வாழ்க்கைக்குள்ள பிரயாணம் பண்ணிட்டே இருக்காங்க. இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்தியால வந்து பாத்தீங்கன்னா பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு பொக்கிஷம் உங்களுக்கு இருக்கு. ஏன்னா உங்கள மாதிரி மனிதர்களை வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இளைஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா வழிகாட்டி எடுத்து செயல்பட்டு இருக்காங்க. உங்களை பாதுகாக்க வேண்டியது எங்களோட கடமை. உங்களுக்கு இருந்து இந்த மாதிரி டைம்ல நீங்க என்ன பண்ணீங்க, எங்க கூட சப்போர்ட்டா இருந்து உங்களுக்கு அந்த நல்ல விஷயத்துக்கு கை கொடுத்து உங்களுக்கு இருந்து எல்லா மக்களையும் பொருளாதார ரீதியா மேல வர்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா நிறைய மாற்றங்களை உருவாக்க முடியும் அப்படிங்கறத நாங்க நம்பி தான் உங்களுக்கு இந்த ப்ராஜெக்டே வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் நாங்க ஆரம்பிக்கிறதுக்கு பிளான் பண்ணிருக்கோம். உங்களுக்கு அதுக்கு உங்க எல்லாரோட ஆதரவு கொடுங்க. இந்த நேரத்துல உங்ககிட்டயே வந்து ஒரு சின்ன விண்ணப்பம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம விருதாளர்கள் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. நன்றி.